சார். அவர் லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் கூட டப்பிங்ல இருந்து வெளியில வந்தப்போ நான் அவரை பார்த்தேன். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வெளியில வந்தாரு. நான் அப்ப கேட்டேன், அண்ணா என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா ஒன்றும் இல்லப்பா. திருப்பியும் கார்ல ஏறிட்டு காரை முடியாம ஓட்டிட்டு போயிருக்காரு போது. அப்பவும் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அந்த கேப்ல அந்த டைமிங் அந்த 2 நிமிஷத்துல போயிட்டு அவரு அந்த இடத்த சூர்யா ஹாஸ்பிட்டல் வாசல் போய் நிக்கிறாரு. அப்படியே ஓடிட்டு இருந்து பீக்ல இருந்த ஒரு சீரியல் வந்து டப்புன்னு ஆஃப் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி தான் தெரியும் இந்த மாதிரி நிக்க போகுது அப்படின்னு. இப்போ கூட போங்க எல்லாரும் அழுதுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த வாரம் வந்து எங்களால இன்னும் ஏத்துக்க முடியல. முடிஞ்சு 1 மாசம் ஆக போகுது. பட் எங்களால இன்னும் அதுல இருந்து வெளியிலே வர முடியல. எங்க போனாலும் இதே டாபிக் தாங்க. துக்கம் விசாரிக்கிற மாதிரி எதிர்நீச்சல் முடிஞ்சான்னு கேட்கும்போது அது இன்னும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. டெய்லி நாங்க வந்து இப்ப திருப்பி அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் திருப்பி அது மெமரிக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறவங்க சின்ன திரையில மட்டும் இல்லாம பெரிய திரையிலையும் பல படங்கள் அண்ட் பல சீரியல்ல நடிச்சு மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடம் பிடிச்சிருக்கிறவங்க தான் ஆக்டர் கமலேஷ் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். வணக்கம் டிவி நேயர்கள். எஸ், கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சோ எப்படி போயிட்டு இருக்கு? ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அதுல எந்த வித குறையும் கிடையாது. கடவுள் நமக்கு கொடுத்தது வந்து இன்னைக்கு வரைக்கும் அல்ல கொடுப்பாருன்ற மாதிரி எப்பவுமே நம்மள வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. டச் வுட். சோ ஐம் ஹாப்பி. அண்ட் உங்களுடைய கெரியர்லயே இது எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப, ஏன்னா நிறைய சீரியல் பண்ணிட்டீங்க. 87 சீரியலா? 86 சீரியல்ஸ் கம்ப்ளீட். சோ இவ்வளவு சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாமே பெஸ்டா தான் இருக்கும் உங்களுடைய கேரக்டர். பட் ஸ்டில் இது என்னுடைய க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்க பண்ணதுல. அப்படி என்னால பிரிச்சு பார்த்து எதுவுமே சொல்ல முடியல மேடம். அதாவது இப்போ சார் ஒன்னே ஒன்னு இல்ல கூட ஒரு 2-3 இல்ல. அப்ப அத எனக்கு ஆலயம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆலயம் வந்து ஒரு சைக்கோ கேரக்டர். அது ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணது அது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜென்மம் எக்ஸ்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதுல வந்து ஒரு சாமியார் கேரக்டர் பண்ணேன். அதுல வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பழமொழி அது இது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அந்த இதெல்லாம் சொற்பொழி அந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த வார்த்தைகள் அந்த இதெல்லாம் நிறைய என்னை வந்து யார்கண்ணன் சார் பேச வச்சாரு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அந்த மாதிரி தமிழ் வர்றதே பெரிய விஷயம். அதை தாண்டி இந்த மாதிரி பக்கமா மனப்பாடம் பண்ணி நம்ம பேசுறது, கோயில்ல பாட்டு பாடுறது. நீங்க இப்ப பழைய தமிழ் இந்த ஔவையார் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும்ல, அந்த மாதிரி பாடல்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் பாடியிருக்கேன். அதுல லைவாவே என்ன பண்ண வச்சு. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது. மற்றபடி நான் பண்ண எல்லா சீரியல்ஸுமே ஒவ்வொரு கேரக்டர். ஸோ எனக்கு இது வேணாம் அது வேணும் அப்படின்னு எனக்கு சொல்லலை. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் கிடைக்கும் போது என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கான்றது நான் நடிக்கும் போது தான் வந்து எனக்கும் தெரியும். என்னால் இதை பண்ண முடியுது. இப்போ நான் எதிர்நீச்சல் லாஸ்டா பண்றேன். அந்த எதிர்நீச்சல் வந்து ஒரே கேரக்டருக்குள்ள 3 விதமான ஒரு விஷயங்கள். இப்போ அண்ணன் கிட்ட பாசமா இருக்கணும், ஒய்ஃப் கிட்ட பாசமா இருக்கணும். பட் சைமல்டேனியஸா என்ன எந்த இடத்துல கோவப்படுத்துறாங்களோ நான் கோவக்காரனா மாறணும். சில இடத்துல கோழையா இருக்கணும். ஸோ இப்படி எல்லா விதமான ஒரு பொண்ணு வந்து என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்கும் அதுல. ஸோ அந்த இடத்துல நான் ஒரு கோழையா நடிக்கணும். ஒரே ஃப்ரேம்லயே வந்து அழவும் செய்யணும், கோழையாவும் இருக்கணும், கோவமும் வரணும். அப்படின்னும் போது நம்மளை வந்து அந்த நவரசம்ன்றது அங்கதான். ஸோ நம்மளால அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியறதுக்கு வந்து எனக்கு திருச்செல்வம் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த இடத்துல கொடுத்தாரு ரீசெண்டா எனக்கு. ஸோ அதுவும் அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி பெஸ்ட் கேரக்டர்ஸ். நீங்க ஃபீல் பண்ணீங்களா ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்த ஒரு சீரியல் டபால இப்ப முடியுது அப்படின்ற மாதிரி ஏதாவது? நான் ஃபீல் ஒரு மாதிரி மன அழுத்தத்தோட தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். அது எப்படின்னா இவ்வளவு நாள் நல்லா டிராவல் பண்ணிட்டோம், ஒரு 6-7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம், இது எப்போனாலும் முடிய போகுது அப்படின்னா அது தெரியாது. அப்படியே ஓடிட்டு இருந்து பீக்ல இருந்த ஒரு சீரியல் வந்து டப்புன்னு ஆஃப் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி தான் தெரியும் இந்த மாதிரி நிக்க போகுது அப்படின்னு. 5 நாள் முன்னாடி தான் தெரியும்? அப்பதான் எங்களுக்கு தெரியும். அப்பதான் சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஷாக் அது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் அப்படின்னா கொஞ்சம் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடியே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி முடிய போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருவோம். பட் இது அப்படி இல்லை. திடீர்னு சொன்னதுல எவ்ரிபடி இப்போ கூட போங்க எல்லாரும் அழுதுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த வாரம் வந்து எங்களால இன்னும் ஏத்துக்க முடியல. முடிஞ்சு 1 மாசம் ஆக போகுது. பட் எங்களால இன்னும் அதுல இருந்து வெளியிலே வர முடியல. எங்க போனாலும் இதே டாபிக் தாங்க. துக்கம் விசாரிக்கிற மாதிரி எதிர்நீச்சல் முடிஞ்சான்னு கேட்கும்போது அது இன்னும் ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. டெய்லி நாங்க வந்து இப்ப திருப்பி அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னும் திருப்பி அது மெமரிக்குள்ள வந்துகிட்டே இருக்கு.
அண்ட் இந்த சீரியல் வந்து சூப்பர் டூப்பர் ட்ரெண்ட்ல வந்து இருந்த ஒரு சீரியல். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாரிமுத்து சார். ஸோ அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீரியல்ல வேற மாதிரி இருக்கும், அவர் கூப்பிடுற விதம். ஸோ லாஸ்ட் மினிட்ல கூட அவரோட நீங்க இருந்தீங்க. ஸோ அது எப்படி இருந்தது அவரோட ஒர்க் பண்ணி? அது லாஸ்ட் மினிட்டான்றது எனக்கு தெரியாம இருந்ததுங்க. சத்தியமா தெரிஞ்சிருந்தா நான் வந்து அவருக்கு ஏதாவது நான் பெருசா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பேன் அந்த இடத்துல. ஏன்னா அவரும் அதை சொல்லவே இல்ல. சாரி டு ஆஸ்க், உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கும், பட் ஸ்டில் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. இல்ல அது வந்து சார் அவரு லாஸ்ட் மினிட்ல வந்து அவர் கூட டப்பிங்ல இருந்து வெளியில வந்தப்போ நான் அவரை பார்த்தேன். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து வெளியில வந்தாரு. நான் அப்ப கேட்டேன், அண்ணா என்னென்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா ஒன்றும் இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. ஏன்னா அவர் வேற ஷூட்டிங் போறாரு, நான் அடுத்து முடிச்சு எதிர்நீச்சல் ஷூட்டிங் நான் போகணும். பக்கத்து டப்பிங் இருந்ததுனால சரி இருக்கேன்ப்பா, நான் வெளில இருக்கேன், ஒரே சஃபகேஷனா இருக்கு, நான் வெளில நிக்கிறேன் அப்படின்ட்டு போனாரு. சரி அந்த டைம்ல நம்ம போய் பண்ணிடலாமே அப்படின்ட்டு உள்ள போனா சோஃபாலாம் அப்படியே ஃபுல்லா ஈரமாகி அந்த ஹெட்ஃபோன்ஸ் ஃபுல்லா ஈரம். எனக்கு டவுட் வந்துச்சு எனக்கு, டேய் இது சாதாரணமா தெரியலடா, நார்மலா வேர்வை வந்து இப்படி இருக்காது, ஸோ சம்திங் இஸ் ராங், நீ அவர் உடனே ஃபோனை ட்ரை பண்ணுன்னு அங்கே எடிட்டர் கூட இருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், அவர் உடனே ட்ரை பண்ணாரு, எடுக்கல. சரி எங்கேயா பாத்ரூம்ல ஏதோ வழுகி விழுந்திருக்க போறாரு, போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு 7:10 7:20 இருக்கும், எக்ஸாக்ட் டைம் தெரியல எனக்கு. இது 5 நிமிஷத்துல நடக்குது. ஸோ நான் போறோம், நாங்க அங்க செக் பண்றோம், வெளியில போய் பாக்குறோம், எங்கேயுமே பார்த்தா கார் இல்லை. ஓ அப்போ அவன் சொல்றான், சார் இந்த மாதிரி எப்பவுமே அவர் போக மாட்டாரு சார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவாரு, நான் திருப்பி வரேன் இல்லை பண்ணிட்டு போறேன் அப்படின்னு இருந்தாங்க, என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரு அப்படின்னு. நாங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல பார்த்தா ஒரு 5-6 நிமிஷம் மேல ஆயிடுச்சு. அப்போ நான் ஃபோன் பண்றேன், அவங்க டாக்டர் எடுக்கிறாங்க அதுக்குள்ள. ஏன்னா அங்கேருந்து அவர் சூர்யா ஹாஸ்பிட்டல் வந்து 2 மினிட்ஸ்ல போயிடலாம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, படிக்கட்டில் இறங்கி போகும்போது ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு போகுது, இந்த மாதிரி உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, காவேரி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு. திருப்பியும் கார்ல ஏறிட்டு காரை முடியாம ஓட்டிட்டு போயிருக்காரு போது. அப்பவும் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அந்த கேப்ல அந்த டைமிங் அந்த 2 நிமிஷத்துல போயிட்டு அவரு அந்த இடத்த சூர்யா ஹாஸ்பிட்டல் வாசல் போய் நிக்கிறாரு, கொலாப்ஸ். அந்த ஃபோன் அது இது எல்லாமே அந்த 4 நிமிஷத்துல நடக்குது. மேபி அவர் உங்களை பார்த்த உடனே முடியலப்பா அப்படின்போது நீங்க அட்லீஸ்ட் கூட்டிட்டு போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் சொல்லிட்டு அவர் காரை ஓட்டி இருக்க வேணாங்க. அவருக்கு போய் பேசிட்டு இருந்த நேரம் காரை எடுக்கிறது, ரிவர்ஸ் எடுக்கிறது எல்லாம் வந்து கேமரால பதிவாயிருக்கு. இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம்ல. அவங்க டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட நாங்க ஏதாவது ட்ரை பண்ணிருப்போம். அவரு இறங்கும் போதே கொலாப்ஸ் ஆயிட்டாரு நான் அப்படின்றாங்க. நான் போனதுக்கு அப்புறமும் திருப்பி போயிட்டு பம்ப்லாம் பண்ண வச்சேன், அப்பவும் ஒன்றும் இல்லை. ஸோ அது எனக்கு அது ரொம்ப மறக்கவே முடியல. சீரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது அவரோட மறக்க முடியாத ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய சீரியல் இல்லைன்னா வந்துட்டு ஆஃப் ஸ்கிரீன்ல நீங்க பண்ண ஏதாவது ஒரு பயங்கர ஜாலி டைப்புங்க அவரு. முதல்ல நாங்க பழகும் போது அப்படி நினைக்கல, பட் ஆனா அதுக்கப்புறமா வந்து ஒரு பயங்கர ஜாலி. அதாவது எங்களுக்கு சின்னவங்க பெரிய அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் மனசுல என்ன படுதோ அது அப்படியே பேசுவாரு, என்ஜாய் பண்ணுவாரு. பாய்ஸ் ரூம் வந்து கலகலன்னு இருக்கும். கேர்ள்ஸ் தனியா வேற ரூம்ல இருப்பாங்க, நாங்க பாய்ஸ் எல்லாம் தனியா உட்கார்ந்துருப்போம். ஸோ அவங்க பயங்கர ஃபன் லவ்விங் கேரக்டர். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு மனிதர், பட் ஸ்டில் அவருடைய நினைவுகளும் அவருடைய படைப்புகளும் நம்மளோட எப்பவுமே கூட இருக்கும். அது அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா நாங்க ஒவ்வொரு சீன் நடிக்கும் போதும் எங்களுக்கு அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு, இதை அவர் பண்ணா எப்படி பண்ணியிருப்பாரு, நம்ம எப்படி கூட பண்ணியிருப்போம் அப்படின்றது எங்களுக்கு ஒவ்வொரு சீன் அவர் போனதுக்கு அப்புறம் நாங்க பண்ணும்போது முதல்ல எங்களுக்கு ஒரு 15 நாள் வந்து எங்களால அங்க அந்த வீட்டுல வேலையே செய்ய முடியல. எங்க இருந்தாலும் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரியே எல்லாரும் ஃபீல் பண்ணோம். எல்லாருமே யாராலுமே அது ஃப்ரீயா வேலை செய்ய முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விற்கணும். ஓகே, இப்போ சடனா இந்த சீரியல் வந்து திடீர்னு 5 டேஸ்க்குள்ள சொன்னாங்க க்ளோஸ் பண்ண போறோம், ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்லும்போது ஒரு ஆர்டிஸ்டா உங்களுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா மற்றபடி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து சடனா க்ளோஸ் பண்றாங்க போது அவங்களுடைய சம்பளம் ஒரு இன்கம் வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கஷ்டமா தானே இருந்திருக்கும். ஸோ அது எப்படி பாக்குறீங்க, அது மற்றவங்க எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இல்ல எல்லாருக்குமே கஷ்டம் தாங்க அது, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா நாங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர்ட் இல்லை. இன்னொன்னு நம்ம வந்து டக்குன்னு போய் ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து டைமிங் இல்லை, டக்குன்னு முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வாழ்வாதாரம்ன்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே எங்களுக்கு அசிஸ்டன்ஸா வந்த பசங்க கூட இருக்கட்டும், எங்களை நம்பி அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அவங்கள நம்பி நாங்க இருந்தோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு செயின் லிங்க் மாதிரி எல்லாருக்குமே
சடனாக நிறுத்தினோடனே எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ட்ராபேக். ஒவ்வொருத்தரும் இதை வச்சு கமிட்மெண்ட் வச்சுருந்துருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் அது வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சு நான் பிளான் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து அது எல்லாமே ட்ராப் ஆகும்போது அது ஒரு உண்மையிலேயே ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். நம்ம ஓப்பனாக எதே கேமரா முன்னாடி அதை ஷேர் பண்ணிக்க முடியாது. பட் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ப்ராஜெக்ட்ஸில் திருப்பி கமிட் ஆகிற வரைக்கும் அது கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. சோ சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் கேரக்டர், ஒரு ஜென்டிலான ஒரு கேரக்டர் அப்படின்னாலே வந்து அது ஒரு கொஞ்சம் டம்மியான கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்களே, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு வில்லித்தனமா இல்ல வில்லத்தனமா இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் மாசா காட்டுறாங்க. நல்ல கேரக்டரா இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏதோ டம்மி பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு எப்ப ஃபீல் ஆயிருக்கா? இல்ல டம்மி பண்ணி காட்டுறதுன்ற சீரியல் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபீமேல்ஸ். எப்பவுமே படம் தான் வந்து ஹீரோஸ்க்கு. ஸோ அதனால சீரியல்ல வந்து மென் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தெரிவாங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன மாதிரி அது அது ஹீரோயிசம் பண்ணாலும் சரி, இல்லை நெகட்டிவ் ரோல் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். அது டம்மின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா மென் இல்லாமல் உங்களால் சீரியல் நடத்தவும் முடியாது. ஸோ பட் அது நம்ம எடுத்துக்கிற விதம் தான். ஐயோ நம்ம வந்து கம்மியாக தெரியுறோமேன்னு நினச்சிட்டோம்னா அது அப்படிதான் நினச்சிக்கணும். பட் ஆனால் நீங்கள் சீரியல் போகும்போது டெய்லி வரீங்கல்ல, ஆல்மோஸ்ட் நீங்க வந்து சீன்ஸ்ல வந்துகிட்டே தான் இருப்பீங்க. அது என்னவா இருந்தாலும். பட் ஃபீமேல் டாமினேட் தான் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. சோ நீங்க பண்றதுலயே உங்களுடைய சீரியல்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஹீரோவா பண்ணும்போது, அதாவது ஒரு பாசிட்டிவ் கேரக்டரா இருக்கும்போது இருக்கக்கூடிய பாராட்டுக்கள் அப்படியே உங்களை வந்து எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுல அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இல்லைன்னா வில்லத்தனமா பண்ணிட்டு போற வரவங்க எல்லாம் பார்த்து என்னையா இது அப்படின்னு சொல்லி திட்டுறது எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தான் பிடிக்கும். என்ன திட்டுறது, என்ன துப்புறது, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஆலயம்னு ஒரு சீரியல் வந்து நான் ஒரு சீரியல் பண்ணும்போது சோனியா கூட பேரா பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எப்படின்னா வேற யார் கூட எனக்கு வந்து சைக்கோத்தனம் வராது. என் ஒய்ஃபை பார்த்தோன்னே ஒரு சைக்கோத்தனம் வந்துடும். கட்டி பிடிச்சிட்டு பின்னாடி புடவை பார்த்து வைப்பேன், தொட்டில தள்ளிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் அந்த சைக்கோக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் பயங்கரமா வந்தது. அப்போ ஒரு காம்படிஷன் கூட வச்சாங்க. இதுல பெஸ்ட் பேர் யாருன்னு அதுல ஒரு 5 பேர் இருக்கு. ஸோ என்னோடது நானும் சோனியா பேர் அதுல. ஸோ அதில் வந்து எனக்கு ரத்தத்தில் இதுலலாம் வந்து லெட்டர்லாம் வந்து இன்னும் நான் வச்சிருக்கேன் வீட்டில். ஒரு இவ்வளோ பெரிய ஃபைலில் ஒரு 10 மூட்டை வந்தது லெட்டர். ஸோ அதுலேருந்து எனக்கு எது எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்து இவ்வளோ லெட்டர்ஸ் வச்சுருக்கேன் வீட்டில். இப்போ கூட இருக்குது அதெல்லாம் எம்ப்ராய்டரிலாம் பண்ணி. ஸோ இப்படிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நெகட்டிவ்க்கு கிடைக்கிற ரிசல்ட் என்றைக்குமே வந்து வேற. எம்ஜிஆர்னா நம்பியார், அதுக்கு ஈக்குவலாக வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இன்னி வரைக்கும் அவருக்கு அந்த பேர் இருக்குல்ல. ஸோ அது வந்து அந்த மாதிரி தான். நெகட்டிவ் நீங்கள் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. பப்ளிக்ன்றதை விட லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் தான். மென் வந்து நீங்க நெகட்டிவா பாக்குறது வந்து லேடிஸ்க்கு பிடிக்கும். நீங்களே சொல்லுங்க, நீங்க எப்படி ஹீரோ லைக் பண்ணுவீங்களா இல்ல வில்லன்ஸ்? இல்ல ரெண்டு பேரும் லைக் பண்ணுவேன். இல்ல பரவாயில்ல, கேமரா இருந்தா பரவாயில்ல, உண்மை ஒத்துக்கலாம். அது வந்து ஒரு மென்னுக்கு உண்டான ஒரு விஷயம். அது எப்பவுமே வந்து இந்த ரக்கடா இருந்தாலே வந்து ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் நினைக்கிறேன். சோ நீங்க வந்து சீரியல்ல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருந்தீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறையவே ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் நடுவில் ஒரு பிரேக் விட்டுட்டு சினிமால மறுபடியும் சான்ஸ் தேடி ஒரு 7 இயர்ஸ் நீங்க கேப் விட்டீங்களா? எப்படிங்க இதெல்லாம் பிடிச்சிங்க? சோ அது எப்பயா ஃபீல் பண்ணிருக்கீங்களா 7 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு? சத்தியமா ஃபீல் பண்ணியிருக்கேங்க. ஏன் ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, நம்ம இவ்வளோ சின்ன திரையில சாதிச்சும் ஏன் இன்னும் பெரிய திரையில வந்து நம்மளால இன்னும் ஒரு சொல்லிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு இன்னி வரைக்கும் கொஸ்டின் மார்க். நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஏன் நீங்க இன்னும் உங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு, ஏன் நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரெக்டாக தெரியல. டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்க மனசு வச்சாதான் அவங்க வந்து ஐயோ இவர் போட்டா எப்படி அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா, இல்லை ஸ்மால் ஸ்க்ரீன்ஸ்ல நான் நிறைய பண்ணிட்டேன் அதனால இவரை வந்து பிக் ஸ்க்ரீன்ல காமிக்க முடியுமா, அதெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு யோசிக்கிறாங்களா, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து திறமையை மட்டும் பார்த்து இவர்கிட்ட இந்த கதாபாத்திரத்தை கொடுத்தா இவர் வந்து திறம்பட செய்வார்னு நம்பிக்கையோடு என்கிட்ட கொடுத்தா அவர் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு அதிகமாக நான் செய்வேன். அதுக்கு இன்னி வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படிதான் 7 வருஷம் நான் வந்து தாடியெல்லாம் பெருசா வளர்த்துக்கிட்டு ஒயிட் கலர்ல எல்லாம் வச்சு நல்லா போய் பார்த்த டிரெக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, தயவு செஞ்சு இதை எடுத்துடாதீங்க, சூப்பரா இருக்கு, நான் உங்களை கரெக்டா. ஆனா யாரும் யூஸ் பண்ணல. அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன் அந்த நம்பிக்கை வரமாட்டுது? நாங்கள் எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணணும்? ஒருவேளை இன்னாருக்கு பையனா பிறந்தா நான் பெருசாக வந்திருப்பணும்
அப்படி எனக்கு தெரியல. இந்நேரம் நான் கமல் சாருக்கு ஒரு பையனாவோ இல்ல ரஜினி சாருக்கு ஒரு பையனாவோ பொறந்திருந்தா நானும் ஹீரோ ஆயிட்டு இருப்பேன். இல்ல நான் ஒரு பெரிய வில்லனா இருப்பேன். ஒருவேளை அது டிராபேக்கா தெரியல. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. சோ ஏன்னா வாரிசு அதாவது ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அப்படிதானே இருக்கு பார்க்கும்போது. நிறைய பேர் வாரிசோட ஆர்டிஸ்ட் எல்லாம் ஈஸியா வந்துடுறாங்களே. நாங்களாம் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஷூ அடிப்பட்டு செருப்பு அடிப்பட்டு தானே நாங்க ஜெயிச்சு வந்திருக்கோம். அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இன்னாரோட பசங்கன்றதுல ரொம்ப ஈஸியா வந்துடுறாங்கல்ல. ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது இல்ல ஃபர்ஸ்ட். அதுதாங்க. அதுக்கு மேல மக்கள் கிட்ட இருக்கு. அவங்கள ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் இல்ல எங்களை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் மக்கள் கிட்ட தான் இருக்கு. பட் ஆனா ஈஸியா உள்ள என்ட்ரி கிடைக்கிறது எப்படி? அந்த என்ட்ரியை மட்டும் அந்த சொல்றீங்க. என்ட்ரி இப்ப எங்களுக்கு இல்ல. நாங்க போராடி வரோம். அப்படி போராடி வந்தும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு என்ன ஆகுதுன்னா, ஒரு 10 சீன் 12 சீன் நடிக்கிறோம்னா, அது படத்துல வெளியில வரும்போது 2 சீன் 3 சீனா வருது. மிச்சம் 8 சீனை கட் பண்ணிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கெட்ச் படத்தை சொல்லலாமா? சொல்லலாம். எப்படி எல்லாம் டாட்டான்னு வச்சிருக்கீங்க. சரி, நிறைய நிறைய அந்த மாதிரி அதாவதுங்க சந்தோஷப்பட்ட காலங்கள்ன்றதை தாண்டி மனசு வந்து கஷ்டப்பட்ட காலங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இருக்கு. ஏன் சினிமா இன்னும் இப்படி நம்மளை வந்து தூக்கி விட மாட்டுது அப்படிங்கிறது வந்து இன்னும் கேள்வியாவே தான் இருக்கு. அதுக்கு விடை எனக்கு தெரியல. நானா இப்படி யோசிச்சுக்கிறேன். சரி, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ. ஏன்னா நாங்களும் போய் எல்லா டைரக்டர்ஸையும் பாக்குறோம், எல்லாரையும் பேசுறோம், எல்லாம் தரன்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு மேல கால் பண்ண மாட்டாங்க. மேபி ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அதான் தெரியல. மக்கள் எங்களை வேணாம்னு சொல்லிங்க. இப்போ ஃபெமிலியரான ஃபேஸ்னா இப்போ சின்ன திரையில கூட இப்போ நான் எதிர்நீச்சல் நடிச்சிருக்கேன். ஐயோ ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ், ஒரு மூஞ்செல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாம நான் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்த போது எனக்கு எல்லா சோஷியல் மீடியால அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்களே எல்லாரும். ஸோ அப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும்ல. திருப்பி அப்படி ஒரு என்ட்ரி இருந்தது. எனக்கு எவ்வளோ மெசேஜஸ் நான் ரீஎன்ட்ரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் விட்டுருவீங்கன்னு நினச்சோம், நீங்கள் திருப்பி வந்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அதுதான் பூஸ்ட்மெண்ட். திருப்பி இப்போ இந்த மாதிரி நீ சினிமா நடிச்சா நான் பார்க்க மாட்டேன்னு யாருமே, எல்லாரும் சினிமாவில் நடிங்கன்னு தான் சொல்றாங்க. நீங்க நடிங்க, ஏன் உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க ஏங்க அங்க போக மாட்டீங்கன்னு தான் என்ன கேட்குறாங்க. நானா போக மாட்டேன்னு சொன்னேன்?